வணக்கம் மேசராசி நண்பர்களே. வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுக்கிரனை பார்ப்போங்க. சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் இந்த மாதம் நல்லா தான் இருக்குது. அது நல்லா இருந்தாலே நமக்கு காசு பணம் நமக்கு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது நல்லா உயர்ந்துக்கிட்டே போகும். கடன் காட்சி இருந்தாலும் அடையும், வரவேண்டிய பணம் இருந்தாலும் வரும், ஓடாத தொழிலும் ஓடிக்கூட பணம் வரும், வேலை கிடைக்காம இருந்தால் வேலை கிடைச்சி பணம் வரும். இப்படி எந்த ரூபத்திலையும் யார்கிட்டையாவது கடன் கேட்டாலும் கிடைக்கும். இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களுக்கு வரும். உங்களுடைய கவலைகளும் கஷ்டங்களும் தீர்றதுக்குடைய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குங்க. சுக்கிர பகவான் வலிமையாக இருக்கிறது இன்னொரு நன்மையை தரும். திருமண விஷயத்தில் ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் அது. அப்போ திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண முயற்சி இப்போ எடுத்தால் திருமணம் கூடிய சீக்கிரமே உறுதிப்படுத்தப்படலாம், அல்லது நடந்தே கூட முடிஞ்சிடும். அந்த அமைப்பு இருக்குது, முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணமாக கூட இருக்கும், அவங்க கூட திருமண முயற்சி எடுத்தால் நடக்கதான் செய்யும். ஒரு சிலருக்கு காதல் அப்படிங்கிற மாதிரியான உணர்ச்சிகள் வரக்கூடிய நேரம், யாரோ ஒரு ஆண் நண்பரோ அல்லது பெண் நண்பரோ கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நேரமும் இந்த காலமும். அது நார்மலாக கல்யாணம் ஆகாதவங்களாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட அந்த தகாத உறவு முறை அப்படி சொல்கிறோம்ல, அந்த உறவு முறையை ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சில கணவன் மனைவியர் ஏற்கனவே பிரிஞ்சிருந்தா அவங்களுக்கு மீண்டும் இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கு. ஒரு சில கணவன் மனைவியருக்கு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்கதா செய்யுது. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றது, கோபதாபங்கள் வர்றது, ஏதாவது ஒரு வகையில் ஒருவருக்கு மேலே ஒருவர் வெறுப்படைகிறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இனி ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு இருக்கதா செய்யும். அதோட சுக்கிர பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு போக போகிறார். நவம்பர் மாதம் 27 போவார் விருச்சிக ராசிக்கு. அப்படி போகிற போது நீங்கள் ஒரு 3 விஷயங்களை செய்கிறத தவிர்த்தரணும். வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையையும் நவம்பர் 27 ஒரு மாதத்துக்கு செய்யாதீங்க. அப்படின்னா வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வீடு குடி போகிறது, வீடு திருத்துறது, இந்த மாதிரியான எந்த வேலையும் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணினீங்கன்னா எதிர்காலத்தில் பிரச்சனை வந்துடும். வாகனம் சம்மந்தப்பட்ட வகையிலையும் கவனமாக இருக்கணும். வாகனமும் ஒரு மாதத்துக்கு வாங்கிறதோ விற்கிறதோ செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் நீங்களும் உங்களுடைய கணவன் மனைவியும் வாகன போக்குவரத்துலையும் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு எதை செஞ்சாலும் தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தடங்கள் டிசம்பர் 6 தான் மாறும். அது வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கலைன்னா நடக்கலையேன்னு வருத்தம் இருக்கும். நடந்துருந்துச்சுன்னா ஏண்டா நடந்துச்சுன்னு கூட ஒரு சிலர் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்கதா செய்யுது. புதன் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய 7வது ராசியில் தான் இருக்கார். புதன் 7வது ராசியில் இருந்தால் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு அந்த கல்வி சார்ந்த எண்ணங்கள் வரும். படிக்க முடியலை அப்படின்னா இனிமேல் நல்லா படிக்கலாம். ஏற்கனவே படித்து முடிச்சிருந்தா கூட மறுபடியும் படிக்கிறதுக்குடைய ஒரு யோகங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதே புதன் பகவான் டிசம்பர் 6 8வது ராசிக்கு தான் வருவார். அப்போ 8வது ராசியில் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிரகங்கள் இருக்கும். அதில் புதன் கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு அல்லது இந்த தோலில் அலர்ஜி மாதிரி வருது இல்லை, நோய் நொடி வருது இல்லை, பருவு வர்றது, கொப்பளங்கள் வர்றது, ஒரு மாதிரி ரேஷஸ் வர்ற மாதிரி வர்றது, அந்த மாதிரி வரலாம். அதோட ஒரு சிலருக்கு இந்த தலைவலி வைத்த வலி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் நொடிகள் கூட வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ப்ரெஷர் சார்ந்த நோய் நொடிகளும் சிலருக்கு வரும். அதனால் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா கரெக்டாக உங்கள் உடம்பை மாத்திரை சாப்பிட்டு கரெக்டாக பராமரிச்சுக்குங்க. இல்லைன்னா அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கண்ட்ரோலில் அது
வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் நமக்கு சவாலாக தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் வந்து 5ஆம் அதிபதியாகி 8ல் தான் இருக்கார். அப்போ பெற்ற பிள்ளைகள்னால ஏதாவது ஒரு கவலையோ அல்லது ஏதாவது ஒரு வருத்தமோ ஒரு கோபதாபமோ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்குது. ஸோ பிள்ளைகளால் கொஞ்சம் நிம்மதி நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட நன்மைகள் கிடைக்கும், அரசு வேலைகள் கிடைக்கலாம், அல்லது அரசாங்க சார்ந்த நன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த கண்ணில் ஏதாவது உபாதை வருதில்ல, நோய் நொடி வருதில்ல, அப்படி வரதுக்கூடிய ஒரு அமைப்பு கூட சிலருக்கு வந்து இருக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு மாதமாக இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, செவ்வாயை பொறுத்தளவு சகோதர வகையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ஒரு சிலருக்கு கூட பிறந்தவங்க அல்லது அந்த பங்காளி இருக்காங்கல்ல, அவங்களோட சண்டை சச்சரவுகள் வந்து வரலாம். அல்லது அந்த பங்காளி உறவு முறை அந்த கூட பிறந்தவங்களுக்கு வந்து காயங்கள் ஏற்படுறது, புண்ணு வருது, ரத்தம் வருது, கீழே விழுகிறது, அடிபடுறது, விபத்துக்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரதுக்கூடிய ஒரு அமைப்பை அந்த செவ்வாய் ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனைகளை தூண்டிவிடும். ஒரு சிலருக்கு இந்த காயம் புண்ணு ஏற்பட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஆறாது. இது ஒன்று தான் தொந்தரவு, மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த நெருப்பு காயங்கள் இருக்குல்ல, நெருப்பு காயங்கள் கூட ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். மின்சார விபத்துக்கள் கூட வரலாம். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் டிசம்பர் 6 வரைக்கும். ஏன்னா டிசம்பர் 6ல் தான் தனுசு ராசிக்கு செவ்வாய் மாறும். அப்படி மாறிச்சுனாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னா தடங்கள் ஆகாது. அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட காரியங்களை, அதாவது விற்கிறது வாங்கிறது போன்ற காரியங்களை டிசம்பர் 6 வரைக்கும் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா எதிர்காலத்தில் அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நமக்கு நிறையா சிரமங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். அடுத்து குரு பகவானை வந்து பார்ப்போங்க. குரு பகவான் தான் உங்களுக்கு இப்போது 4வது ராசியில் இருக்கார். குரு 4வது ராசியில் இருந்தால் சில நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். பிரிஞ்ச சொந்த பந்தங்கள் பூராமே ஒன்று சேர்றதுக்குடைய ஒரு அமைப்பு இப்போ இருக்கும். சேரலாம், சேர்ந்து மகிழ்ச்சியோடு வந்து வாழலாம். யார்கிட்ட பகை இருந்துச்சோ அந்த பகையெல்லாம் தீர்றதுக்குடைய ஒரு அமைப்பு கூட இந்த மாதம் வந்து இருக்குது. சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும். நீண்ட நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிருந்துருப்போம், கட்டவே முடிஞ்சிருந்திருக்காது. இப்போ நம்ம முயற்சி பண்ணால் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்குமே அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நடந்துடும். அல்லது ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். ஒரு சிலருடைய வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கும், அதுக்குடைய அமைப்புகள் வந்து இப்போ இருக்குது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களையோ அல்லது ஏதாவது ஒரு சொத்துக்களையோ விற்கவும் செய்யலாம். விற்கணும்னா விற்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்து பத்துகளில் பராமரிப்பு செலவுகளும் ஏற்படும். அது நிலமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் வண்டி வாகனங்களாக இருந்தால் கூட அதில் பராமரிப்பு செலவுகள் கூட கொஞ்சம் வரும். அதாவது குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி. அவர் வலிமையாக தான் இருக்கார். அவர் வலிமையாக இருக்கிற போது கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகரிக்கும், அவ்வளோதான். ஆனால் அது வந்து சுப செலவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்குங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்கார். சனி பகவான் வண்டி வாகனம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரும், நல்ல வாழ்க்கையை தரும், நல்ல முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக தருங்க. ஒரு சிலருக்கு 11ல் சனி ராகு இருக்கிறது பிறரோட அந்த லவ் அஃபையர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால யாரு கூடயாவது பேசி பழகிறதுக்குடைய வாய்ப்பு இருக்குது. அதில் நமக்கு கெட்ட பேர் வர்றதுக்குடைய வாய்ப்பும் இருக்குது, கவனமாக இருக்கணும். சிலருக்கு வந்து 2ஆம் திருமணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் வரலாம். அந்த ஒரு அமைப்பு கூட இப்போ இருக்குது. அதனால் அந்த தகாத உறவு முறைங்கிறது ஏற்படும். சிலருக்கு தகாத உறவு முறை ஏற்பட்டு அது ஒன் சைடாக கூட போகிறதுக்குடைய வாய்ப்புகள் வந்து இருக்கும். நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், அடுத்தவங்க நினைக்கணுமே, நம்மளை நினைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அமைப்பு கூட இந்த மாதத்தில் வந்து இருக்கதா செய்யுது. அதனால் அந்த விஷயம் நமக்கு தேவையில்லாத விஷயம், அதில் மட்டும் நாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருந்தோம்னா நல்லது தாங்க. மற்றபடி இந்த மாதத்தில் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ செவ்வாய் மாறுச்சுனாலே உங்களுக்கு நேர காலம் கொஞ்சம் சரியாயிடும். அதோட இந்த ஒரு சிலருக்கு இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ராகுதசை மாதிரி ஏதாவது ஒரு தேசம் நடக்கும். அது நடந்துச்சுன்னா மட்டும் சரியான வேலை இருக்காது, சரியான தொழில் இருக்காது, சரியான காசு பணம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் நம்ம சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும்.
அதுக்கு நீங்கள் ராகு தசையை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நீங்கள் அதில் என்ன சொல்லப்படுதோ அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகும். அது வந்து மிகப்பெரிய தடங்களுக்குடைய கிரகம், எதை செஞ்சாலும் செய்ய விடாது. நானே ராகு தசைக்குடைய வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், என்னாலேயே போட முடியல, தடங்களாகிட்டே இருக்குது, லேட் ஆகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வெளியே வரும், ராகுதசை வீடியோ போட போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள், அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு வந்து நிறையா இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.